ஒண்ணு இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இறைவனை பற்றி அறிந்து கொள்ளுதல், இறைவனுடைய அன்பை பெறுவதற்காக நம்ம என்னென்ன செய்யணும், இது போன்ற விஷயங்கள் ஒரு வகையா இருக்கும். இன்னொரு வகை சக மனிதர்களோடு, அவனால படைக்கப்பட்ட மனிதர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவிக்கக்கூடிய வசனங்களாக சில வசனங்கள் இருக்கும். அதுக்கு பேர் ஹுக்கூக்குல் இபாத் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அப்படிங்கிற தலைப்புல இந்த கருத்துக்கள் வரும். அதுலதான் இந்த கருத்தும் வருது. அண்டை வீட்டாரோட நீங்க நல்ல முறையில நடந்து கொள்ளுங்கள் என்பது இது இறைவனுடைய கட்டளை. ஏன்னா ஆரம்பத்துல இறைவன் அதை ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றான், நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய தொடர்ச்சியில தான் இது வருது. ஆரம்பத்துல தாய் தந்தையரோட நல்ல விதமா நடந்து கொள்ளுங்கள், உறவினர்கள் அனாதைகள் எல்லாம் சொல்லிட்டு உறவினரான அண்டை வீட்டார், அப்ப யாரு? முஸ்லிம்கள், நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய உறவினர்கள். அதே மாதிரி அந்நியரான அண்டை வீட்டார், அவர்கள் முஸ்லிம்களாகவும் இருக்கலாம் அல்லது முஸ்லிம் அல்லாதவர்களாகவும் கூட இருக்கலாம். இது அண்டை வீட்டார்னு சொன்னா அண்டை வீட்டாரோட நல்லபடியா நடந்துக்கணும்னு சொன்னா முஸ்லிம்களோட மட்டும் அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. இறைவன் அந்த வசனத்துல குறிப்பிட்டு சொல்றான், அந்நியரான அண்டை வீட்டார். உறவினரான அண்டை வீட்டார், அப்புறம் அந்நியரான அண்டை வீட்டார். அந்நியருங்கிறது வெறும் உறவினர் அல்லாத முஸ்லிம்களை மட்டும் இல்ல, மாறாக அனைத்து மக்களையும் குறிக்கும். நம்ம வீட்டுக்கு நபிசாசம் அவர்கள்ட்ட கேட்டாங்க, அண்டை வீட்டாருங்கிறது எதுவரையும் கணக்கு அப்படின்னு கேட்கும்போது 40 வீடுகள் வரை, இந்த பக்கம் 40 வீடு அந்த பக்கம் 40 வீடு வரையும் அண்டை வீட்டாருன்னு சொன்னாங்க. அப்ப 40 வீட்லயும் நமக்கு தெரிஞ்சவங்க உறவினர்கள் மட்டும்தான் இருப்பாங்கன்னு இல்ல, அல்லது முஸ்லிம்கள் மட்டும்தான் இருப்பாங்கன்னு இல்ல, எல்லா மக்களும் இருப்பாங்க. அதனால நம்ம எல்லோருடனும் சிறப்பாக நல்ல விதமாக நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்த இறைவசனம் சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டோர் அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்தட்டும். அப்ப அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்தலைன்னா அவருக்கு அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இது இறை நம்பிக்கையோடு தொடர்பு படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாள் மீதும் நம்பிக்கை கொண்டோர் அண்டை வீட்டாருக்கு தொல்லை தர வேண்டாம். அடுத்ததாக இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டோர் அண்டை வீட்டாருக்கு நன்மை செய்யட்டும். இந்த நன்மை செய்யட்டும் சொல்லும் போது என்ன செய்யறாங்க, உங்க வீட்டுல ஒரு குழம்பு செய்றீங்க, ஒரு நல்ல விதமான குழம்பு செய்றீங்க, அந்த குழம்பு கொஞ்சம் வாசனை அடிக்குது, அக்கம் பக்கத்துல வீட்டுகளுக்கெல்லாம் அது போகும்னு சொன்னா அந்த மக்களும் கொஞ்சம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதனால என்ன செய்யுங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, கொடுத்து விட முடியாது, எங்க வீட்டுக்கு மட்டும்தான் போதும்னு நிலைமை இருந்தால் கொஞ்சம் தண்ணியா ஊத்தியாவது அதுல சேர்த்து, அவங்களுக்கு மட்டும் தனியா தண்ணி இல்ல, நம்ம வீட்டு குழம்புல கொஞ்சம் தண்ணியை ஊத்தி இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிக்கிட்டு அவங்களுக்கும் கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதற்கு முக்கியத்துவம் இருக்கிறது. அதே மாதிரி அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, பெண்களை அண்டை வீட்டார் ஏதேனும் அன்பளிப்பு கொடுத்தால் அதை அற்பமாக கருத வேண்டாம். இப்ப நம்ம ஆரம்பத்துல சொன்னது என்ன சொல்றாங்க, நீங்க கொடுத்து விடுங்க அப்படிங்கறத பத்தி சொன்னாங்க. இப்போ நம்ம ரிசீவ் பண்றது, இப்படி ஒருத்தர் கொடுத்து விடுறாங்க, அந்த கொடுத்து விடக்கூடிய பொருள் நல்லதா இல்ல அல்லது தரமானதா இல்ல அப்படின்னு சொன்னாலும் கூட நீங்க அதை அற்பமானதாக கருத வேண்டாம். ஏன்னா அது அன்பளிப்புக்கு விலை மதிப்பே இல்லை. அதனால அதை அற்பமானதாக கருத வேண்டாம். எந்த அளவுக்கு சொல்றாங்க, ஆட்டுடைய குழம்பு, நம்ம சொன்னது குழம்பு, நம்ம சாப்பிடுற குழம்பு, இது குழம்புன்னா நம்ம கால் நடக்குது இல்ல, அது ஷூ மாதிரி இருக்கும், அது எதுக்குமே பயன்படாது, அதை நம்ம சாப்பிட முடியாது, அது வேற எதுக்கும் பயன்படாது. அது போன்ற ஒரு பொருளை கொடுத்து விட்டாலும் கூட நீங்க அதை அற்பமானதாக கருதாதீர்கள். அப்போ கொடுத்து விடுறதே அண்டை வீட்டாருக்கு நம்ம உதவி செய்யணும், கொடுக்கணும், அவங்களோட நல்ல விதமா நடந்துக்கணும். வாங்கும் போது நமக்கு கொடுத்து விடுறாங்க, என்ன இதை போய் கொடுத்து விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சிந்திக்காதீங்க. அது எவ்வளவு அற்பமான பொருளா இருந்தாலும் சரி, அது நமக்கு பயன்படலான்னு கூட நீங்க அதை வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. அந்த அடிப்படையில கொடுக்கறவங்களும் நல்ல பொருளை கொடுக்கணும். அதே இப்ப அது இன்னொரு ஹதீஸ் இருக்கு இல்லையா, தனக்கு விரும்புவதே தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பாதவரை நீங்க இறை நம்பிக்கையாளராக இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இது எல்லாருக்கும் பொருந்தும். அது தன்னுடைய சகோதரன்னா சொந்த சகோதரன், கூட பிறந்தவர் மட்டும் இல்ல, அண்டை வீட்டாரும் கூட நல்ல சகோதரர்கள் தான். ஏன்னா அப்ப அவருக்கு நீங்க கொடுத்து விடும் போது நல்ல பொருளை தான் கொடுக்கணும் அப்படிங்கறத அந்த ஹதீஸ் சொல்லுது. அதே நேரத்துல ஒருத்தர் கொடுத்து விட்டுட்டாங்கன்னு சொன்னா அந்த பொருள் உங்களுக்கு பயன்படாது, அது ரொம்ப மோசமான பொருளா இருக்கு, அது எந்த வயதிலும் பயனில்லை என்று இருந்தாலும் கூட அதை நீங்க அற்பமானதாக கருதாதீர்கள். அதை வாங்கி வச்சுக்கோங்க. அதை பயன்படுத்தாத நம்முடைய விருப்பம், ஆனாலும் அதைக்கு மரியாதை கொடுத்து வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க.
அப்ப அன்பளிப்பு கொடுக்கிறது முக்கியம், அதை வந்து கண்ணியமாக பெற்றுக்கொள்ளுங்கள், அது எவ்வளவு சாதாரணமாக பொருளா இருந்தாலும் சரிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நல்லிணக்கம் பேணுவதற்காக, சமூகத்துல குழப்பம் ஏற்படாமல் இருப்பதற்காக இதெல்லாம் அவசியம் அப்படிங்கிறத நபிசல்லாசம் அவர்கள் வலியுறுத்துறாங்க. இப்ப நம்ம we are so near but we are so far away. எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்து வீட்டுல இருப்போம், ஆனா ஒருத்தரை பத்தி ஒருத்தருக்கு தெரியாது, அறிமுகம் இல்ல, தெரிஞ்சுக்க மாட்டாங்க. இதை வேற வேற அதை வேற விதமா சொல்லுவாங்க. அதான் நாங்கெல்லாம் அடுத்தவங்களை பத்தி எல்லாம் கண்டுக்கிறதே இல்லைங்க, அவங்க பக்கமே போறது இல்ல. அதாவது அடுத்த வீட்டு பிரச்சனையில நம்ம போய் தலையிட வேண்டாம், அவங்களுடைய இதுல வந்து அன்றாட வாழ்க்கை பிரச்சனையில போய் நம்ம தலையிட வேண்டாம், அதுல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுதான். ஆனா அறிமுகம் கூட இல்லாம இருக்கிறதுங்கிறது சரியான அணுகுமுறை இல்ல. அது சொல்லுவாங்க இல்லையா, சென்னை பெருவெள்ளம் நடந்தப்ப மொட்டை மாடியில எல்லாரும் ஒன்னா இருந்தாங்க, முதல் மாடி ரெண்டாவது மாடி எல்லாம் தண்ணி ஃபுல்லாயிடுச்சு, எல்லாம் மொட்டை மாடியில போய் இருந்தாங்க. அப்ப பார்த்தா தான் தெரியுது ஒருத்தர் ஓ நீங்க இந்த வீட்டுல இருக்கீங்களா அப்படின்னு அறிமுகமாக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளுடைய டோர்ஸ் ஆர் நியரர் பட் ஹார்ட்ஸ் ஆர் ஃபார்தர்ன்னு சொல்லி நம்மளுடைய ஹார்ட் இதயம் வந்து தூரம் தான் இருக்கக்கூடாது. மாறாக நாம வந்து அண்டை வீட்டாரா இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாகிக்கொள்ளணும். ஏன்னா ஒரு அவசர பிரச்சனைன்னா அவங்கதான் முதல் உதவி செய்ய முடியும். இப்ப நம்முடைய உறவினர்கள் இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, எல்லாரும் நமக்கு பக்கத்துல இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் திடீர்னு ஒரு மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னா அவரை கூட்டிக் கொண்டே ஒரு டாக்டர்கிட்ட காட்டணும், இல்ல டாக்டர் வர வைக்கணும், இல்ல ஒரு ஆம்புலன்ஸ் போன் பண்ணணும்னா முதல் உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் அண்டை வீட்டார் தான். அப்ப அவங்கள்ட்ட நாம நல்ல விதமா நடந்துகிட்டாதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக இருக்க முடியும். அந்த அடிப்படையில நாம வந்து இது மாதிரி அண்டை வீட்டாரோட சிறப்பாக நடந்து கொள்ளணும், நல்ல விதமா நடந்து கொள்ளணும். அதே மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் போன்ற இடங்கள்ல இருக்கும்போது பார்க்கிங், பொது இடங்கள் இருக்கும், பார்க்கிங் இருக்கும், நடைபாதை இருக்கும், அதை வந்து ஆக்கிரமிக்க கூடாது, அது வந்து அடுத்தவங்களுக்கு தொல்லை தரக்கூடிய வகையில இருக்கக்கூடாது. நபிசல்லாசம் அவர்களும் தோழர்களும் ஒரு பயணத்துல இருக்கும்போது அங்க வந்து இந்த கூடாரங்களை அமைத்தவர்கள் சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, இதுல வந்து நடைபாதையில அமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நபிசல்லாத்துல வந்து சொல்றாங்க இந்த மாதிரி சில பேரு நடைபாதையில வச்சிருக்காங்க, கூடாரங்களை அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் வந்து மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய வகையில நடைபாதையில கூடாரங்களை அமைத்தார்களோ அவர்கள் இறைவழியில் போரிட்டால் கூட ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொன்னாங்க. இறைவழியில போராடுறதுங்கிறது மிகப்பெரிய நல்லறம், அது கூட ஏற்றுக்கொள்ளப்படாமல் போயிடும். அப்ப வந்து அண்டை வீட்டாருக்கு அல்லது நம்முடைய சக தோழர்களுக்கு நாம தொல்லை தந்தால் அந்த அவ்வளவு பெரிய நல்லறம் கூட பயனற்றதா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. அதே மாதிரி நடைபாதை ஆக்கிரமிப்பது நம்ம காலத்துல வந்து சர்வசாதாரணமா இருக்குது. நம்முடைய வாகனங்களை நிறுத்துறது, பிறருக்கு இடைஞ்சல் தராம நிறுத்தணும். அதே மாதிரி பிறர் நிறுத்த முடியாத அளவுக்கு நாம வந்து வண்டிகளை நிறுத்தக்கூடாது. இந்த இளைஞர்கள் பார்த்திருப்பீங்க, சில நேரத்துல ஒன்னா கும்பலா கூட்டிகிட்டு நின்றுட்டு பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு நிற்பாங்க, வண்டி எல்லாம் அப்படியே அங்க இங்கே நிறுத்தி இருக்கும், மற்ற மக்களுக்கு போறவங்க வர்றவங்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடிய வகையில இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கப்படணும். அப்ப அதே மாதிரி ரயில்ல போகும்போது என்ன செய்வாங்க, இளைஞர்கள் கூட்டம் சேர்ந்துருச்சுன்னு சொன்னா அவர்களுக்கு எல்லாம் ஒன்னா ஒரே ஆட்டம் பாட்டம், சூதாட்டம் விளையாடுறது, சீட்டு விளையாடுறது, இதுல ஒரே சத்தம் இருக்கும். அப்ப என்ன அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்க, மற்ற பெட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் படுத்தா தூங்க முடியாது. ஒரு வரத்தை புக் பண்ணி வர்றவங்க நைட்டு படுத்தமா காலையில எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா மற்ற வேலைக்கு போறவங்களோ மற்ற அலுவலுக்கு போறவங்களோ அந்த நோக்கத்துல வந்திருப்பாங்க. அதை விட்டுட்டு இவங்க ஒரே பாட்டு சத்தம் கூச்சலும் போய் இருந்தா அவங்க வந்து தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். இது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நான் ஒரு சிறுகதைய நினைவுபடுத்துறேன். அவரு சகோதரர் VS அமீன் அவர்கள் எழுதினது, அதாவது தூக்கம் தொலைத்தவர்கள் அப்படிங்கிற தலைப்புல ஒரு சிறுகதை எழுதியிருந்தாரு. அது இது மாதிரி நடக்கக்கூடிய சம்பவத்தை தான் அவர் வந்து கதையாக எழுதியிருந்தாரு. ஒரு ரயில் பயணம், அதே மாதிரி தான் இந்த மாதிரி இளைஞர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில ஒரு பெரியவர், வயசானவர், ஒரு முஸ்லிம், அவர் வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்ப இந்த பசங்க ஒருத்த பேசிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து முஸ்லிம்களை பத்தி தவறான பிரச்சாரங்கள் வேணும்னே பரப்பப்படுது. ஏன்னா அவங்க வந்து எப்படிப்பட்டவங்க என்னங்கிறதெல்லாம் தெரியாம கூட ஒரு பொது புத்தியில அவர்களை பற்றிய தவறான பிம்பங்கள் உருவாக்கப்பட்டு வச்சிருக்கு. இன்னைக்கு இங்க மட்டும் இல்ல, உலக அளவுல அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. சோ அதை பார்த்த உடனே இவங்க இன்னைக்கு என்ன பேசிக்கிறாங்க, ஒருத்தர் டேய் பாய் உட்கார்ந்துருக்காரா, பார்த்து உஷாரா இருக்கணும், நம்ம தூங்கிடக்கூடாது, இப்படி ஒருத்தர் பேசி சிரிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க மேக்சிமம் முடிச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னால தூங்கிட்டாங்க. காலையில அவங்க எழுந்து இறங்க வேண்டிய நேரம் வரும்போது கொஞ்சம் எழுந்து முடிச்சு பார்த்தா அந்த பாய் தூங்கவே இல்லை. இப்ப அவர்கிட்ட கேக்குறாங்க, என்னங்க நீங்க தூங்கவே இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு,
எனக்கு வந்து தூங்கிட்டேன்னா கொரட்டை வந்துடும், அந்த கொரட்டை சத்தம் உங்களுக்கு எல்லாம் டிஸ்டர்ப் ஆயிடுங்கிறதுனாலயே நான் பயணத்துல தூங்குறது இல்ல, தூங்காமையே முழிச்சிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு போய் நான் ஓய்வு எடுத்துக்குவேன். அப்ப இந்த அளவுக்கு அவர் அந்த முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. ஆனா இவரை பற்றி மக்கள் நினைச்சது என்னன்னு சொன்னா ஒரு தவறான சிந்தனை. அதனால அப்ப அவரை பாருங்க எந்த அளவுக்கு அவருக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. நாம தூங்கி அதனால வந்து கொரட்டை சத்தம் வந்தால் அது மற்றவர்களுக்கு இடைஞ்சல் ஆயிடும், கஷ்டமாயிடும் சொல்லிட்டு அவர் இரவு முழுக்க தூங்காம விழிச்சிட்டு போனாரு அப்படிங்கிறத பாக்குறோம். இதுதான் நாம நடந்துக்க வேண்டிய வழிமுறை. இப்ப இந்த மற்ற மக்களோடு சக பயணிகளோடு நாம நடந்துக்க வேண்டிய வழிமுறை என்னன்னு சொன்னா இது போல நாம நடந்து கொள்ளணும். அதே மாதிரி எனக்கு அனுபவம் ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை சொல்றேன். ஒரு முறை மதுரையில இருந்து டிக்கெட்டு போட்டிருந்தோம். நம்ம நண்பர் அகமது அலி சாபு இன்னும் சில நண்பர் அவங்களுடைய பிரதர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. எனக்கு இன்னும் 2 பேருக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகல. அப்ப பர்த்ல வந்து எதிர கொடுப்பாங்களே ஆர்ஏசின்னா எதிர 2 சீட்டு. அந்த 2 சீட்ல ஒரு சீட்ல நான் உட்கார்ந்துருக்கேன். எதிர் சீட்ல ஒரு இளம் வயசு பெண்ணு. அந்த பெண்ணு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. அவங்க அப்பா வந்து பார்த்தவரு இப்ப நான் சொன்ன மாதிரி தான், பாய் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, என்னவோ ஏதோன்னு ஒரு மாதிரி பாவம் ஒரு தவறான சிந்தனையோடு அவங்க வந்து கலக்கத்தோட நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வண்டி கிளம்ப போறதுக்காக அவர் கீழே போய் உட்காந்துட்டு போன் பண்றாரு. சொல்றாரு, அம்மா காலை பத்திரமா வச்சுக்கம்மா. அவர் பேசுறது கேக்குது. ஏசி பெட்டிங்கிறதுனால ஏசி பெட்டிங்கிறதுனால அவர் பேசுறது கூட கேக்குது. அம்மா காலை பத்திரமா வச்சுக்கன்றாரு. அதே மாதிரி கொஞ்ச நேரத்துல அவங்க அம்மாவுக்கு போன் வருது. அவங்க அம்மாவும் பேசுறாங்க, அம்மா பார்த்து உட்காந்துக்க, காலை பத்திரமா. நான் அதுக்கப்புறம் எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அப்புறம் கேட்டேன், ஏமா காலில் எதுவும் அடிபட்டு இருக்குதாமா அப்படின்னு கேட்டேன். இல்ல எனக்கு வந்து நான் நேற்று நைட்டும் பயணத்துல வந்திருந்தேன், இப்போ போகும்போதும் உடனே இப்ப ஒரே நாள்ல ரிட்டர்ன் ஆகுறேன். பர்த் கன்ஃபார்ம் ஆகலையே, காலக்கையே ரொம்ப நீட்டிடாத, யாரோ பெரியவர் உட்காந்துருக்கான்றாங்களே, கொஞ்சம் இதுவா உட்காந்துக்க அப்படின்னு சொன்னாங்கம்மா அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன் சரின்னா. அப்புறம் பேசிட்டே வந்தா அந்த பொண்ணு வந்து அப்புறம் தான் ரிலாக்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க இங்க வந்து கூட பாத்துட்டு போனாங்க. அதனால நாம சக பயணிகளா இருந்தாலும் சரி, நம்மளுடைய அண்டை வீட்டாரா இருந்தாலும் சரி, அவங்களோட நல்ல விதமாக அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வகையில, அவங்களுக்கு தொல்லை கொடுக்காத வகையில நாம நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாக இருக்கிறது. அதே போல ஒரு இதுக்கு பயணத்துல காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த நேரம் ஒரு பஸ் ஏறுறதுக்கு ரயில் ஏறுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல அறிமுகமாகக்கூடிய ஒரு குறைந்த நேரம் தான். அதுக்கப்புறம் அவங்கள மறுபடியும் பாப்போமா இல்லையாங்கிறது கூட தெரியாது. அந்த மாதிரி நேரத்துல கூட நாம என்ன செய்யணும்னு சொன்னா நல்ல விதமாக நடந்து கொள்ளணும். பக்கத்துல இருக்கவங்களுக்கு இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல லைன் நின்றுட்டு இருக்கோம். அப்ப வந்து யாராவது ஒருத்தர் அவசரமா ஓடி வந்து இந்த ஒரே ஒரு பொருளுக்கு இதை கொஞ்சம் இது போட்டுக்கிறேன், அர்ஜென்டா போகணும் அப்படின்னு சொல்லி விலை போட்டுக்கிறேன்னு கேட்டா, பில் போட்டுக்கிறேன்னு கேட்டா, நம்ம வந்து விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கணும். அந்த வந்து ஒருத்தர் வந்து அனுசரிச்சு நடக்கக்கூடிய தன்மை இருக்கணும். இது பாருங்க பல இடத்துல உபயோகமாகும் நமக்கு. உதாரணமா ஹஜ்ஜுக்கு போறோம்ல, அந்த ஹஜ்ஜுக்கு போற காலங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் லைன் நிக்கும். சாப்பாட்டுல இருந்து டாய்லெட் போறதுக்கு கூட லைன் நிக்கும். அப்ப அந்த டாய்லெட் போகும்போது யாராவது ஒருத்தர் பெரியவர் அவசரமா வந்து நான் கொஞ்சம் போயிடுறேன்னு சொன்னா அவருக்கு விட்டு கொடுக்கக்கூடிய தன்மைகள் வரும். இது எல்லாமே நம்மளோட கூட வாழக்கூடிய, கூட பயணிக்கக்கூடிய, கூட இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம வந்து நல்ல விதமாக நடந்து கொள்ளணும், விட்டு கொடுத்து நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லக்கூடிய உதாரணங்களாக இருக்கிறது. இப்ப அண்டை வீட்டார் வந்து ஏதாவது அவங்க வந்து ஒரு சுவர் எழுப்பிக்கிறதுக்கு அல்லது நம்மளுடைய இடத்த கொஞ்சம் பயன்படுத்திக்கிறதுக்கு கேட்டா அந்த அனுமதியை கொடுக்கணும். அதே நேரத்துல அவங்களுக்கு அண்டை வீட்டாருக்கு தொல்லை தரக்கூடிய வகையில காற்று புகாதவாறு உங்களுடைய சுவர்களை உயர்த்தாதீர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்ப என்னுடைய வீடுதான், என்னுடைய சுவர் தான், நான் இஷ்டம் போல இருந்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நடக்கக்கூடாது. அவர்களுக்கு காற்று புகாதவாறு நீங்க வந்து உங்களுடைய சுவர்களை உயர்த்தாதீர்கள் சொல்றாங்க. அதே போல ஒரு நிலத்தையோ அல்லது வீடையோ விற்கிறோம்னு சொன்னா அங்க யாருக்கு முன்னுரிமைன்னு சொன்னா பக்கத்துல இருக்க வீட்டுக்கு தான் முன்னுரிமை. அவர் வாங்கலன்னு சொல்லிட்டாருன்னா அது வேற விஷயம். ஆனா நம்ம விற்க போறோம்னு சொன்னா முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது, அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டியது வந்து பக்கத்துல இருக்க வீட்டுக்காரங்களுக்கு தான். அவங்களுக்கு இல்ல, அவங்க வேணாம்னு சொல்லிட்டா நம்ம வேற யாருக்கும் வித்துக்கலாம். இதெல்லாம் இப்படி பார்க்கும்போது யாரெல்லாம் அண்டை வீட்டார் அப்படின்னு பார்த்தா அதுல வந்து சொல்லுது பாருங்க, உறவினரான அண்டை வீட்டார், அந்நியரான அண்டை வீட்டார், அவங்க வந்து தெரியாதவர்களா கூட இருக்கலாம். அதே போல பக்கத்தில் இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லும் போது பாருங்க, அலுவலகத்துல வேலை செய்யக்கூடியவங்க, கடையில இருக்கக்கூடியவங்க, உடன் பயணிக்கக்கூடியவர்கள், சாலையில போகும்போது நம்மள மாரி வாகனம் ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு சக பயணி, இது மாதிரி
யார் இருந்தாலும் சரிதான் அவர் வந்து அண்டை விட்டார் அல்லது பக்கத்தில் இருக்கும் நண்பர் இந்த அடிப்படையில அவர்களோடு சிறப்பாக நல்லபடியா நடந்து கொள்ளணுங்கிறது நபிசுல்லாசம் அவர்களுடைய வழிமுறையா இருக்கிறது. நபிசுல்லாசம் சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அதாவது இதை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர், வஹியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர், குர்ஆனுடைய வசனங்களை இறைவனிடமிருந்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த வானவர், அந்த மலக்கு வந்து அடிக்கடி அண்டை விட்டாருடைய உரிமைகளை பத்தி சொல்லிக்கிட்டே இருந்தாரு. நான் எந்த அளவுக்கு யோசிச்சேன்னு சொன்னா, ஒருவேளை நமக்கு அண்டை விட்டாருக்கு நம்முடைய சொத்துல கூட உரிமை இருக்குன்னு சொல்லுவாரோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அண்டை விட்டாருடைய உரிமைகளை பத்தி சொன்னாங்கன்றாங்க. சொத்துல வாரிசு யாரு கொடுப்போம்? நம்முடைய கூட பிறந்தவர்களுக்கு தான் கொடுப்போம். சோ அந்த அளவுக்கு நம்ம கூட பிறந்த சகோதரர்களுக்கு என்னென்னவெல்லாம் உரிமை இருக்கிறதோ அந்த அளவுக்கு அண்டை வீட்டாரோட நீங்க நடந்து கொள்ள வேண்டிய வழிமுறைகள் அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வலியுறுத்தி சொன்னாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி உணவு விடுதிகள்ல, பொது இடங்கள்ல நம்ம அண்டை வீட்டாரா இருக்கோம் அல்லது கொஞ்ச நேரம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அவங்க பக்கத்துல இருக்கக்கூடியவங்க, இது போல யார் இருந்தாலும் சரிதான் அவங்களோட சிறப்பாக நடந்து கொள்ளணும். நபிசுல்லாசம் சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவன் இறை நம்பிக்கையாளன் இல்லை, அப்படி 3 பேர் சொன்னாங்க. ஏன் யாரை பத்தி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்ட போது, யாருடைய தொல்லையிலிருந்து அண்டை வீட்டார் பாதுகாப்பு பெறவில்லையோ அவர் வந்து இறை நம்பிக்கையாளரே இல்லை. அப்போ அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தா அவர் தொழுதாலும் வணங்கினாலும் என்ன நற்காரியம் செய்தாலும் சரிதான், ஆனா அவர் வந்து இறை நம்பிக்கையாளரே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்க வந்து வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இறை நம்பிக்கையோடு இணைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால யார்கிட்ட வந்து இந்த நல்ல குணம் இல்லையோ, அண்டை வீட்டாரோட நல்ல விதமாக நடந்து கொள்ளக்கூடிய குணம் இல்லையோ, அவர்கள்ட்ட ஈமானே இல்லை, அவர்களுக்கு இறை நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி தான் இது. அதனால இன்னொரு பிரபலமான ஹதீஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அண்டை வீட்டார் பசியோடு இருக்க தான் மட்டும் வயிறார உண்பவன் இறை நம்பிக்கையாளன் அல்லன். இந்த நபிமொழி ரொம்ப பிரபலமானது. அதனால நாம வந்து ஏதோ நம்ம வரைக்கும் சாப்பிட்டோம் அப்படிங்கிறதோட இருக்க கூடாது. அண்டை வீட்டார் உண்மையிலே பசியோட இருக்காருன்னா அவங்களுக்கு நம்மளால இயன்ற உதவியை செய்யணும், நம்மள்ட்ட இருந்து அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுக்கணும், இந்த சிந்தனை இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவன் இறை நம்பிக்கையாளன். அதை பத்தி கவலைப்படாம, அடுத்த வீட்டை பத்தி கவலைப்படாம நான் மட்டும் வேலைக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்னு சொன்னா அவன் இறை நம்பிக்கையாளனே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முஸ்லிம் சமூகத்துல வந்து இந்த விழிப்புணர்ச்சி ஏற்படணும். இந்த நற்குணங்கள் எல்லாம் தான் வந்து, இந்த நற்குணங்கள் எல்லாமே இஸ்லாம் தந்தது அப்படிங்கிறத நாம நம்மளுடைய செயல் ரீதியாக காட்டணும். இது வந்து வெறும் ஷோவுக்காக இல்ல, மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக இல்ல, மாறாக நம்மள்கிட்ட இந்த குணமெல்லாம் இஸ்லாம் தான் கற்றுக் கொடுத்தது அப்படிங்கிறத செயல் ரீதியாக காட்டணும். நல்ல ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா, மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்தாங்க. எதுக்கு பிறகு? உதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு மக்கள் எங்கேயும் சாதாரணமா போக வர இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த மக்கள் வந்து வரமாட்டாங்க, ஒரே வெறுப்புல இருந்தாங்க, ஒருத்தர் வர்றது போறது இல்ல. ஆனா உதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு மக்கால இருந்து மதீனாவுக்கு மக்கள் சாதாரணமா வரப்போக இருந்தாங்க. அவங்க வந்து நேருக்கு நேர பார்த்தாங்க, என்னடா இப்படி நம்ம கூட வாழ்ந்த மக்கள் தானே, அவங்கள்ட்ட இவ்வளவு நல்ல குணங்கள் வந்திருக்கு, அப்ப இது வந்து இஸ்லாம் தான் கொடுத்தது அப்படிங்கிறத அவர்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. அது போல நாம வந்து இந்த உலகத்துல இப்ப நம்ம வாழக்கூடிய சக மனிதர்களுக்கு மத்தியில இது போன்ற ஒரு நிலைமையில நாம பழகணும். ஏன்னா இது வந்து வெறும் வெளிக்காட்டுறதுக்காக இல்லை. இது பாருங்க, நான் ஆரம்பத்துல ஓதி காட்ட குர்ஆனுடைய வசனம், அல்லாஹ்வுடைய கட்டளை. நீங்க வந்து இப்படி நடந்து கொள்ளுங்கள், அண்டை வீட்டாரோட சிறப்பாக நடந்து கொள்ளுங்கிறது இறைவனுடைய கட்டளை. அதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும். அப்ப இந்த 2 மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னா அவருடைய வெளிப்பாடு என்னவா இருக்கணும், அவருடைய அதை வந்து எப்படி வெளிப்படுத்தணும் சொன்னா நம்முடைய செயல் ரீதியாக வெளிப்படுத்தணும். அண்டை வீட்டாரோட பக்கத்துல இருக்கக்கூடியவங்களோட நல்ல விதமாக நடந்து கொண்டு அதை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பிளாட்டுகள்ல வசிக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி மக்கள்கிட்ட வந்து பொது இடங்கள்ல, அதே மாதிரி ஆட்டோ ஓட்டக்கூடிய மக்கள் இருக்காங்க, அவங்களும் கூட பொது இடத்துல இல்ல சாலை விதிகளை வந்து சரியான முறையில பின்பற்றணும், பயணிகளோட ஒரு கனிவான முறையில நடந்து கொள்ளணும். அதனால அண்டை வீட்டாருடைய ரகசியங்களை பாதுகாக்கணும். அவங்களுக்கு வந்து ஏதாவது இருக்குன்னா அது நமக்கு தான் தெரியும், ஏன்னா பக்கத்துல இருக்கவங்களுக்கு தான் முதல்ல அவங்களை பற்றிய செய்திகள் தெரியும். இதை வந்து நம்ம வெளியில பகிரங்கப்படுத்தக்கூடாது, யாருக்கும் சொல்லக்கூடாது, அதை வந்து காப்பாற்றணும். ஒரு மனிதரை பற்றி சான்று வழங்கணும்னு சொன்னா 3 விஷயங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஒருத்தர் பத்தி விசாரிக்கும் போது அவர் நல்லவர்னு ஒருத்தர் சொன்னார். அப்ப அவர்கிட்ட கேட்டாரு, நீங்க அவரோட பயணித்திருக்கிறீர்களா, அவருக்கு வந்து கொடுக்கல் வாங்கல் பண்ணிருக்கீங்களா அவரோட, இல்ல அவருடைய அண்டை வீட்டாரா இருந்தீங்களா? இந்த 3 விஷயங்கள் இருந்தால்தான் நீங்க வந்து அவரை பற்றி சான்று வழங்கணும்னு சொன்னாங்க. அப்ப ஒரு மனிதர் வந்து
நல்ல மனிதராக மற்ற நேரத்துல தெரிவார். ஆனா ஒரு பயணத்துல இருக்கும்போதுதான் அவரு எப்படி நடந்துக்கிறாரு, சக பயணிகளுக்கு கஷ்டம் கொடுக்கிறாரா, கஷ்டம் இல்லாம நடந்துக்கிறாரா, சிரமங்களை தான் ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு லேசப்படுத்தி கொடுக்கிறாரா, அதே போல அண்டை வீட்டாராக வாழும்போது அவர் மற்றவர்களுக்கு தொல்லை தராமல் வாழ்கிறாரா, அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல்ல ஈடுபடும் போது அவர் சிறப்பான முறையில நடந்துக்கிறாரா அப்படிங்கறதெல்லாம் இந்த 3 விஷயங்கள் மூலமா தான் ஒரு மனிதரை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுல குறிப்பாக அண்டை வீட்டாராக இருந்திருக்கீங்களா அப்படிங்கிறது ஒரு ஒரு முக்கியமான ஒரு நிபந்தனையாக இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு வசனம் இருக்கு, அராய்த்தல்லதி கத்திபித்தின் குரான்ல அடிக்கடி நம்ம ஓதக்கூடிய ஒரு சிறிய அத்தியாயம். நீங்க மறுமையை நிராகரிக்கக்கூடியவர்களை நீங்க பார்த்திருக்கீங்களா, இப்படித்தான் அந்த வசனம் ஆரம்பிக்குது. மறுமையை பொய் என்று கூறக்கூடியவனை பார்த்திருக்கீங்களான்னு கேட்டுட்டு அதோட கடைசியில என்னென்ன கண்டிஷன் சொல்லியிருக்கு, அனாதையை மிரட்டி விரட்டுகிறார், வறியவரின் உணவை அளிக்கும்படி தூண்டுவதில்லை, மேலும் தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பிறருக்கு காண்பிப்பதற்காகவே செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வார்த்தை பாருங்க, மேலும் சாதாரண தேவைகளுக்கான பொருள்களை கூட மக்களுக்கு கொடுத்து உதவுவதை தடுக்கிறார்கள். ஒரு அவசர தேவை, ஒரு பொருள் யூஸ் பண்ணிட்டு தரேன், வீட்டுல ஒரு ஏணி இருக்கு அதை பயன்படுத்துறேன், அல்லது கொஞ்சம் தண்ணி அடிச்சுக்கிறேன், கார்பரேஷன் வாட்டர் வருது உங்க வீட்டுல, நான் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறேன், இது போன்ற ஒரு சாதாரண பொருட்களை கூட கொடுப்பதற்கு தயங்குவார்கள், தடுப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் மறுமையே மறுக்கக்கூடியவர்கள் சொல்லி இறைவன் சொல்றான். அதனால இந்த இந்த சாதாரண பொருட்களை கேட்கக்கூடியவங்க வேற யாரும் வெளியூர்ல இருந்து கேட்க போறது இல்லை, நம்முடைய அண்டை வீட்டார் தான் கேட்பாங்க. அதனால அந்த அண்டை வீட்டார்களோடு நடந்து கொள்ளும் போது இந்த மாதிரி நடந்து கொண்டால் தான் அவர் இறை நம்பிக்கையாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதனால அண்டை வீட்டார் பக்கத்து வீட்டாருக்கு நம்ம உதவி புரியக்கூடியவர்களா இருக்கணும், அவர்களுடைய பாதுகாக்கக்கூடியவர்களா இருக்கணும், அவர்களுடைய துயர் துடைப்பவர்களாக இருக்கணும், அவர்களுடைய நலம் நாடுபவர்களாக இருக்கணும், பிறர் தீங்கிழைத்த போதும் பொறுமையை மேற்கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும். இது ரொம்ப சிறந்த குணம். இது நபிசாசம் அவர்களுக்கு வாழ்க்கையில நம்ம பாக்குறோம். அந்த அவருடைய அண்டை வீட்டார் தான் உம்மு ஜமீல், இவருடைய மனைவி, அபூஜஹலுடைய மனைவி. அவங்க என்ன செய்வாங்க, அடிக்கடி கழிவுகளையும் முள்ளையும் கொண்டாந்து நபிசாசம் அவருடைய வீட்டு முன்னாடி போட்டுருவாங்க அந்த பெண்மணி. ஆனால் நபிசாசம் அவர்கள் அதற்கு எந்த விதமான ரியாக்ட் பண்ணதில்லை, அதை சுத்தம் பண்ணிட்டு பொறுமையை மேற்கொண்டார்கள். அதனால பிறர் தீங்கிழைத்த போதும் பொறுமையை மேற்கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அதே மாதிரி சிறந்த வழிபோக்கர் யாருன்னு சொன்னா பாதையையும் தெருக்களையும் சுத்தமாக வைத்திருக்கக்கூடியவர், அசுத்தம் செய்யாதவர், அதே போல போக்குவரத்துக்கு இடையூறு செய்யாதவர், சாலை விதிகளை சரியாக கடைபிடிப்பவர், இவரெல்லாம் சிறந்த வழிபோக்கர். அதே மாதிரி சிறந்த சக பயணி யாருன்னு சொன்னா பயணத்தை மகிழ்ச்சிகரமாக ஆக்குவர், பிறருக்கு உதவக்கூடியவர், சக பயணியுடைய நலம் மற்றும் வசதியில அக்கறை செலுத்தக்கூடியவர். இப்ப இந்த ட்ரெயின்ல போகும்போது எனக்கு பக்கத்து சீட்டு கிடைக்குது, கொஞ்சம் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, ஏன் இடத்துல அங்க போய் உட்காந்துக்கங்கன்னு ஒருத்தர் கேட்டா நம்ம ஒருத்தர் கொடுத்தா அட்ஜஸ்ட் பண்ணி உதவி செய்யறோம் இல்லையா, இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. அதே போல ட்ரெயின்ல போறோம், நமக்கு லோயர் பர்த் கிடைச்சிருக்கு, ஒரு வயசானவர் கேட்கிறா, ஐயா எனக்கு மேலே ஏற முடியாது அப்படின்னா ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் மிகச்சிறந்த முறையில நடந்து கொள்வதற்கான உதாரணங்கள். இந்த உதாரணங்களை நாம முன்மாதிரிகளாக நடந்து காட்டணும். அந்த நடந்து காட்டக்கூடியது நம்மளுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக வரணும். அப்படி வந்தால்தான் நாம இறை நம்பிக்கையாளர் என்ற அடிப்படையில கணக்கிடப்படுவோம். அதனால அது போல நடந்து கொள்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.